ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு பஞ்சு டாக்டர் ரேவதி கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொன்னால், நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியினால் நடத்தப்பட்ட ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் கரூர் மாவட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயமா ஆயிடுச்சு. சரி, அந்த அன்னைக்கு நாமக்கல்லையும் பிரச்சாரம் நடந்தது. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நான் டிவிகேல எந்த ஒரு கட்சி பணியிலும் இல்லை. ஆனால் ஒரு வாலண்டரி ஹெல்த் கேர் சர்வீஸாக மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட கடந்த மதுரை மாநாட்டுக்கு நான் அங்கே போய் நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே முழுக்க அக்குபஞ்சர் மூலயமா அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அதனால் நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ் அப்படின்றவர் என்னை கூப்பிட்டுருந்தாரு, நீங்கள் நாமக்கல் மெடிக்கல் கேம்ப்க்கு வரணும்னு. அங்கே நடந்த விஷயங்களை இப்போ வீடியோ பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம அக்குபஞ்சர் செஞ்ச அதிசயங்களை நீங்களே பாருங்களேன். என்னாச்சு தம்பி, நீங்கள் இன்னைக்கு எங்கே வந்தீங்க? இடம் தள்ளி கீழே விழுந்தீங்களா? யார் பார்க்க வந்தீங்க? இல்லை இல்லை, இங்கே கூட்டத்துக்கு இவ்வளோ கூட்டத்தில் யாரை பார்க்க வந்தீங்க? விஜயனா பார்க்க வந்தீங்களா? விஜயங்கள் பார்க்க வந்தீங்களா? நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்களா? அப்பா அம்மா சொல்லிட்டு வந்தீங்களா? சரி, அந்த இடத்துல என்னாச்சு? மயக்கம் போட்டு கீழே வந்துட்டீங்களா? அப்புறம் என்னாச்சு தெரியல உங்களுக்கு? சரி, இங்கே வந்து இந்த பாயிண்ட் அழுத்தணும்னு உங்களுக்கு என்னாச்சு? நார்மலாக இருந்துச்சு, மயக்கம் தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? இப்போ நார்மலாக இருக்கீங்களா? ஓகே, வெரி குட் வெரி குட், தேங்க்யூ. இப்படி தாங்க காலையில் ரொம்ப ஜாலியாகவே ஸ்டார்ட் பண்ண விஷயம். என்னோடய மெடிக்கல் ஒர்க் எப்போவுமே நான் ரொம்ப லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 9 o'clock ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கேப் விட்டு சில மயக்கம் போட்டவங்க வந்தாங்க. மயக்கம் போட்டு தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் ட்ராஜடியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் சிம்பிளாக நம்மளோட அக்குபஞ்சர் பாயிண்ட் டியூ 26 அந்த பாயிண்ட்டை மூக்கு கீழே உதடுக்கு மேலே அந்த புள்ளி அழுத்தினோடனே அவங்க அப்படியே ரெக்கவரி ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம அதை அழுத்த அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி தெரிஞ்சுட்டே இருந்தது. ஸோ எல்லோரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுவே ஒரு கட்டம் வரும்போது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அதுக்கு நாளே இந்த முதலுதவி புள்ளியை மற்ற எல்லா மக்களுக்கும் தெரியாதுன்றதுக்காக 3 பேனர் அடித்து நாங்கள் அந்த கேஸ் தேட்டருக்கு முன்னாடி நம்மளோட மருத்துவ கேம்ப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் அதுக்கப்புறம் ஒரு 2 இதை ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ரோட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியும் 2 பேனர் வச்சுருந்தேன். இந்த முதலுதவி புள்ளி யாருக்கும் தெரியாதுன்னா அது அட்லீஸ்ட் அவங்க அதை பார்த்தாச்சும் அதை அழுத்திக்குவாங்க, இந்த டேஞ்சர் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தோம். ஸோ அதுவுமே அதை பார்த்து நிறைய பேர் பாயிண்ட் அழுத்தி தன்னைத்தானே ரெக்கவரி பண்ணிக்கிட்ட புத்திசாலிகளும் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் சொன்னதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பாருங்கள், இப்போ அழுத்துகிற இந்த புள்ளியை ஒவ்வொருத்தருக்கும் அங்கே ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம அழுத்த ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலானவர்கள் என்னை இந்த பாயிண்ட் அழுத்தினோடனே ரெக்கவரி ஆகிட்டாங்க. நான் எந்த ஒரு நீடிலுமே போடணுன்ற அவசியமே வரவே இல்லைங்க. ஆனால் ஒரு கட்டம் வந்துச்சு. எப்போனா விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ராஜடி பாருங்கள். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. அழுத்தம், ப்ரெஷரு, டென்ஷன் எல்லாரும் அப்படியே குவிஞ்சு காலையிலேருந்து தண்ணி குடிக்காதவங்க, சாப்பிடாம வெயிலில் நின்று அப்படியே டீஹைட்ரேஷன் ஆகி அடுத்து வந்தது ஒவ்வொன்றும் அடி இல்லைங்க இடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் தலையில் இடி விழுகிற மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு வரும்போது எல்லாமே கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகி வந்தாங்க. அவ்வளோ கொலாப்ஸு. அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படியே அதை பார்க்கவே சகிக்க முடியல. அந்த வந்தவங்க அத்தனை பேரும் கொலாப்ஸில் வந்தாங்க. ஸோ வந்தவங்களுக்கு நான் அக்குபஞ்சர் பாயிண்ட்டும் அழுத்தி அட் த சேம் டைம் எமர்ஜென்சி ஹைடெக் எமர்ஜென்சி நீடில் போட வேண்டிய நேரிட்டது. அப்படி எமர்ஜென்சி நீடில் போட்டு தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா
கண்டிப்பா, கன்ஃபார்மா 50 கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க. 50 வெரி ஹை கிரிட்டிக்கல் பேஷண்ட். எனக்கே காம்ப்ளிகேட்டா இருந்தவங்க. ஸோ அந்த 50 பேரும் அன்னைக்கு இருந்திருப்பாங்களா? அப்படின்றது வெரி வெரி டவுட்டு. அப்ப கரூர விட நம்மளோடது ஹ உயிர் பலி ஹையா இருக்கிறதுக்கு கூட அந்த வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா, தெய்வத்தோட அனுக்கிரகம் அன்னைக்கு முழுக்க முழுக்க நான் உணர்ந்தது, என் கூட இருந்தது தெய்வத்தோட அனுக்கிரகம். அங்க அவ்ளோ பெரிய ட்ராஜடி நடக்க இருந்தது. ஆனா, அவ்ளோ பெரிய ட்ராஜடியும் தடுக்கப்பட்டது. அங்க எந்த ஒரு உயிர் ஆபத்தும், உயிர் சேதமும் வராம காக்கப்பட்டது. முழுக்க முழுக்க இது கடவுளோட அனுக்கிரகம். ஸோ அது போக இந்த அக்குபஞ்சர். ஒரு கடைசியா ஒரு 3 கிரிட்டிக்கல் பேஷண்ட். அந்த ஹை கிரிட்டிக்கல்லயே இன்னும் வந்து ஹ ஹெவி கிரிட்டிக்கல்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட் கொலாப்ஸ் இல்ல. கம்ப்ளீட் கொலாப்ஸு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச அத்தனை டெக்னிக்ஸும் நான் யூஸ் பண்ணேன். அவ்ளோ டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க கண்ணு முழிக்கல. மத்த அத்தனை பேருமே என் கண்ணு முன்னாடியே அவங்க கண்ணு முழிச்சுட்டாங்க. அவங்க அவ்ளோ சிக்கா வந்தவங்க தான். இருந்தாலும் கண்ணு முழிச்சுட்டாங்கங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, அவங்க கண்ணு முழிச்சுட்டாங்கனாவே ஓகே. அதுக்கப்புறம் கண்ண முழிச்சு பேசவே ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் பேசிட்டு தான் வெளில போனாங்க. பட் இந்த 3 பேர்ல ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரையும் கண்ண முழிக்கல. ஆனா, அதுக்குள்ள அப்ப வந்து விஜய் சார் போயிட்டாங்க. விஜய் சார் போனதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ரெடியா இருந்தது. மேபி இன்னும் ஒரு அவங்களுக்கு நான் எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டது வெறும் 5 நிமிஷம் தான். ஆனா, அவங்களுக்கு மட்டும் நான் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப அதிகமான டைமு. ஸோ, அந்த 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டும் கூட அவங்க கண்ணு முழிக்கல அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கே மனசு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்ளோ டிஸ்ட்ரெஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ, ஆர்கன்ஸ் கொலாப்ஸ்க்கு போனது மாரி அர்த்தம். சரிங்களா? ஆனா, அ அந்த அந்த நேரத்துலயும் நான் அவங்களுக்கு ஹைடெக் எமர்ஜென்சி நீடில் போட்டுவிட்டு, அக்குபஞ்சர் நீடில போட்டுவிட்டு தான் நான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டேன். ஸோ, அதில 2 பேருக்கு மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. எனக்கு எனக்கு என்னோட உயிர் எனக்கு திருப்பி வந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த ஒருத்தவங்க யார் தெரியுங்களா? ஷி இஸ் வெரி ஸ்பெஷல். அவங்க 8 மந்த் பிரெக்னன்ட் லேடி. ஸோ, அந்த 8 மந்த் பிரெக்னன்ட் லேடிய ஏங்க நான் கேட்குறேன், விஜய் சார பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை தான். ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா, உங்க வயித்துல ஒரு குழந்தை இருக்குதே, அந்த குழந்தைய என்ன பண்றது? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அவ்ளோ பெரிய ட்ராஜடில சிக்கி, அந்த குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும்? யோசிங்க. ஏங்க இவ்வளோ அசால்ட்டா இருக்கிறீங்க எல்லாரும்? நம்ம உயிர் ரொம்ப முக்கியங்க. நம்ம உயிருக்கு அப்புறம் தான் மத்தவங்களோட உயிர். சரிங்களா? நம்ம உயிர முதல்ல பாதுகாத்தோம்னா தான், நம்ம போய் அடுத்தவங்க உயிர பாதுகாக்கவே முடியும். அப்போ அவ்ளோ அசால்ட்டா, அவ்ளோ பெரிய கூட்டம் நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே! இது ஒண்ணும் நாமக்கல் வர்றது ஒண்ணும் புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி அரியலூர், இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போயிட்டு தான் வந்தாங்க. திருச்சியில நீங்க பார்த்தே நீங்க அலர்ட் ஆயிருந்திருக்கணும். அவங்க எவ்ளோ மக்கள கடந்து வந்தாங்க. இங்க வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ்ளோ விஷயமும் நமக்கு தெரியும். தெரிஞ்சே தப்பு பண்ணா, தப்பு தாங்க. ஆனா, நான் உண்மைய சொல்லட்டுங்களா? அவங்க அந்த பிரெக்னன்ட் லேடிய பார்த்து எங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆயி போயிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க. அ மேடம் நீங்களே வந்துருங்க. ஏன்னா என்ன ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ்க்கு எந்த ஆம்புலன்ஸும் கூப்பிடல. கேம்புக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நான் போட்டேன். ஆனா, அந்த லேடிக்கு மட்டும் ஆம்புலன்ஸ்லயே நீங்க வாங்க மேடம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு, நான் ஆம்புலன்ஸ்ல போய் அவங்களுக்கு எமர்ஜென்சி பாயிண்ட்ட வந்து நான் அழுத்தி ஒரு குழந்தைய சேவ் பண்ணுறதுக்கும், அவங்கள சேவ் பண்ணுறதுக்கும் நீடில் போட்டு, அந்த நீடில் போட்டதுக்கப்புறம் அவங்க கண்ண முழிச்சாங்க. நீடில் போட்டதுக்கப்புறம் அவங்க கண்ண முழிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு ஒரு நிம்மதி மூச்சே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவன் தோ நான் ஆம்புலன்ஸ் டிரைவர்ட்ட சொல்லிட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் அவங்கள கூட்டு போணுமா, எதுக்கு ஒரு செக்கப்க்காக நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நாங்க சொல்லியாச்சு. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஸோ, அவங்க கண்ண முழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்போ பாருங்க, இவ்ளோ பெரிய ட்ராஜடிய தனக்கு தானே வர வைக்கிறது மட்டும் இல்லாம, தன்னுடைய குழந்தைக்கு கருவுல இருக்க குழந்தைக்கும் வர வைக்கிறாங்களே! ஸோ, இவங்கள என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து மக்களே, இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, நான் காப்பாத்த முடிஞ்சதுன்றதுக்கோசரம் யார் வேணா வரலாம், யார் வேணா வந்து ரிஸ்க்ல போகலாம், யார் வேணா பிரச்சனையில போய் விழுகலாம், அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மள நாமே பாதுகாக்கணும் ஒரு ஒரு உகந்த எண்ணம் நமக்கு வேணுங்க. சரிங்க,
இவ்வளோ பேர் வரமே கையில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோமா. காலையில் விஜய் சார் வந்து ரீச் ஆகிறதுக்கு எத்தனை மணி ஆகும் தெரியாது. எல்லாம் 6 மணிக்கு வந்து நின்னாங்க. 6 மணிக்கு நின்னவங்க மதியம் 4 மணி 3 மணி வரையும் சாப்பிடல. அதுக்கப்புறமும் சாப்பிடல. எல்லாரும் மனுஷங்க தானேங்க. சாப்பிடாட்டி என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியுமேங்க. அதில் பாதிக்கு பாதி பேர் சுகர் மாத்திரை போடுறவங்க, ப்ரெஷர் மாத்திரை போடுறவங்க. முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சு தெரியுங்களா? இந்த மாத்திரை போடுறவங்களுக்கு தான் அதிகப்படியான பிரச்சனை வந்துச்சு. ஸோ மாத்திரை போடுறவங்க மாத்திரை போடல. ஏன்னா சாப்பாடு சாப்பிடல. சாப்பாடும் சாப்பிட முடியல, மாத்திரையும் போட முடியல, தண்ணியும் குடிக்க முடியல, யூரின் போக முடியல. என்னங்க மனுஷ ஜென்மமா என்னங்க? மனுஷன்னா இது அத்தனையும் செய்யணுமேங்க. அப்போ இத்தனையும் விஜய் சார்ன்ற அந்த ஒரு நபருக்காக தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஜய் சார் ஒத்துக்குவாரா? நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு அவர் சொல்லுவார். அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் மீறி நம்ம இவ்வளோ பெரிய தவறு இழைச்சதுனால தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு கரூர் டிஸ்ட்ரிக்டில். பட் அக்குபஞ்சர் இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஸோ கடவுளால் இந்த உயிர்கள் இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இழக்காமல் பாதுகாக்க முடிஞ்சது. ஸோ தயவு செய்து அடுத்த ஒரு மீட்டிங் வரும்போது கட்டாயம் இந்த பாதுகாப்பு மெஷர்ஸ்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஆபத்தில் அதிசயம் செய்யக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளை கற்று வச்சுக்கோங்க. இந்த தருணத்தில் டிவிகே கட்சிக்கும் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். தயவு செய்து தமிழ் பாரம்பரிய மருத்துவ புள்ளியான இந்த அக்குபஞ்சர் புள்ளி, அதாவது வர்ம புள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த அக்குபஞ்சர் புள்ளியை மக்களுக்கு நீங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரேயர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி இந்த புள்ளி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை அவங்கவுங்களே அழுத்தி அவங்கவுங்களே சேஃபாகி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அங்கே அவங்க நின்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடி சொல்லாதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள தூக்கிட்டு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கக்கூடாதுன்னா இனி வரக்கூடிய மீட்டிங்கில் நீங்கள் ப்ரையர் டு த மீட்டிங் நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொல்லும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாமக்கல்ல உயிரிழப்பு வராததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் எந்த ஆம்புலன்ஸையும் வெளியில் போக விடலை. எல்லா கேஸஸையும் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் கேம்ப்பு, நியர்பையில் இருக்கிற மெடிக்கல் கேம்ப்குள்ளே தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ கூட்டத்துலேருந்து அவங்களுக்கு தூக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவங்க தூக்கிட்டு வந்து நம்ம இமீடியட்டாக அட்டன் பண்ணனால, இமீடியட்டாக இந்த அக்குபஞ்சர் புள்ளியை அழுத்தினால தான் அவங்க உயிர் போகிறது தடுக்கப்பட்டது. இதுவே ஆம்புலன்ஸில் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் உயிர் போகிறதுக்குரிய முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம கரூரில் நடந்த விஷயத்தை வச்சு இந்நேரம் தெரிஞ்சிருந்திருப்போம். இந்த வீடியோ மூலயமா விஜய் சாருக்கு நான் ஆஸ் அ அக்குபஞ்சர் டாக்டராக உங்களுடைய மதுரை மாநாட்டில் 100 பேருக்கு மேலே இந்த அக்குபஞ்சர் சேவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நாமக்கல் பிரச்சாரத்தின் போது 300 பேர்கிட்ட சேவ் பண்ணியிருக்கிறோம். அதில் 50 கிரிட்டிக்கல் பேஷண்ட்டோட உயிரை நம்ம காப்பாற்றிருக்கோம். இந்த அக்குபஞ்சர் காப்பாற்றிருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இழப்பீடை தவிர்த்திருக்கு, சேவ் பண்ணியிருக்குன்றதை விட மனுஷங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க சார். கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்ந்தவங்க நான் நம்புகிறேன். ஸோ அதை அப்படி உண்மையாகவே நீங்கள் உணர்ந்தவங்களாக இருந்தால் இன்கேஸ் அடுத்து ஒரு மீட்டிங் வரும்போது இந்த மீட்டிங்க்கு ப்ரேயரில் ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள். ஆபத்தில் உதவும் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை யாருக்காவது மயக்கம் வந்துச்சுன்னா மயக்கம் வரத்துக்கு முன்னாடியே இதை ஒரு சிம்டம் தெரியும் போதே இதை அழுத்துங்க அப்படின்ற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள். இதை நான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணால் உங்களோட குழுவில் உங்களோட கட்சியில் பெரியவங்க யாராக இருந்தாலும் சொல்லலாம். ஸோ சொல்ல தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய அவங்க கீழே விழறதுக்கு முன்னாடியே அந்த புள்ளியை அழுத்தும் போது அவங்க ஸ்டேபிளாக நின்றுவாங்க. கீழே விழுந்தால் அது பதற்றமான ஒரு சூழ்நிலை அங்கே அந்த இடத்துல உருவாயிடும். அப்போ கீழே விழுறதுக்கு முன்னாடியே வருமுன் காப்பது சிறந்தது தானே. ஸோ அதை தான் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அப்போது அவங்களா அந்த புள்ளியை அழுத்திட்டே நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடணும். நீங்கள் உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் கை தூக்கிடுங்க. ஒரு கையில் அந்த புள்ளியை வந்து மூக்கு கீழே உதடுக்கு மேலே அதை அழுத்திக்கிட்டே நீங்கள் மெடிக்கல் கேம்ப் தேடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே நடந்து வந்துடுவாங்க. நம்ம தூக்கிட்டு வரக்கூடிய சிரமம் இருக்காது. ஏன் தெரியுங்களா? நம்ம டிவிகே பசங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவங்க அத்தனை பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த கீழே விழுந்த அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து சேர்த்தாங்க பாருங்கள். அது அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய வெயிட்டானவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து கரெக்டான நேரத்தில் எங்கள் மெடிக்கல் கேம்ப் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த ஒரு சூழ்நிலை இனி நடக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோட விண்ணப்பம் சார். இதை கட்டாயம் நீங்கள் செய்வீங்கன்னு அடுத்த மீட்டிங்லேயே பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. என்ன மக்களே,
இப்போ உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல நம்மளை காக்கிற அக்கறை நமக்கு வேணும். அப்புறமேட்டு தான் நம்ம தனி மனிதரையோ ஒரு நம்மளை பாதுகாக்காத அரசாங்கத்தை பற்றியோ நம்ம பேசவே முடியும். தட் ஷுட் பி அ செல்ஃப் டிசிப்ளின் ஃபார் சேஃப்கார்டிங் ஆர் செல்ஃப். சரிங்களா? முதல்ல நம்மளை பாதுகாக்கணுன்ற ஒரு வரையறுக்கப்பட்ட வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அதன் மூலயமா மற்றவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம உணர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா மக்களையும் பாதுகாத்து செயல்படுவோம். மகிழ்ச்சி. நன்றி.